ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறு மாதிரி வந்துடுச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ஓட்டிங் அனாலிசிஸ், இறுதி ஓட்டிங் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஓட்டிங் அனாலிசிஸ்க்கு வருஷம் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், நிறைய சண்டைகள் போட்டிருப்போம், நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நிறைய அன்பை வாரி இறைச்சிருக்கீங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும், அதாவது ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் சரி, அன்ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் சரி, என்னை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நினச்சி பார்த்துருப்பீங்களே, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலமாக நான் கண்டிப்பாக அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை நீங்கள் உரிமையோடு திட்டினதாக இருந்தாலும் சரி, உரிமையோடு எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் வச்சு நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன், டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் இறுதி வீடியோவில் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அன்பு செலுத்தவங்களுக்கும் சரி, என்னை கோவமாக திட்டங்களுக்கும் சரி. ஏன்னா கோவமாக நீங்கள் திட்டும்போது தான் நான் என்னை யோசிப்பேன், நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்ற விஷயங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சில பேர் திட்டிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த வாட்டி நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளோட சேனல் இன்னொன்று சிவி ஃபேமிலி விலாக் இருக்குது, அதுக்கு மறக்காமல் வந்துடுங்க. டெய்லி நாங்கள் வரும், சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,23,424 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 53.2. ஸோ கண்டிப்பாக அன்அஃபிஷியல் ஓட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா செஸ்லையும் அதுதான் நடந்திருக்கு. இந்த வாட்டியும் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவங்க தான் டாப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஏவியில் ஃபஸ்ட்டாக, அதாவது 4வது ஆளாக விக்ரம் போட்டாங்க, 3வது ஆளாக திவ்யாவுக்கு போட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த ஏவியில் ஒரு ஃபார்மேட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் லாஸ்ட் ஃபினாலே ஸ்டேஜ் நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப பெரிய ஆவலை ஏற்படுத்தியிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,78,857 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29.44. ஸோ சபரி அவருக்கு நேற்று என்ன இடத்துல ஏவி போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விக்ரம், 2வது நம்ம திவ்யா, 3வதாக சபரி கொடுத்துருந்தாங்க. ஒன்று டைட்டில் இல்லைன்னா ரன்னரா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சபரிக்கும் சூப்பராக அவங்க அந்த ஏவி செம்மையாக மாசாக இருந்தது. அவர் அழுத விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர் தம்பின்னு கூப்பிட்ட விஷயங்கள், அவர் அண்ணான்னு கூப்பிட்ட விஷயங்கள் பயங்கர நிகழ்ச்சியாக இருந்தது. ஸோ சபரி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் நான் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்தேன். ஏன்னா ஸ்டார்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நபர் சபரி தான். அதுக்கப்புறம் தான் அவருடைய கேம் லைட்டாக அப்படி டவுன் ஆகிடுச்சு. இல்லைன்னா சூப்பராக வந்திருப்பார், எங்கேயோ வந்திருப்பார் அவர். ரைட், சபரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 59,146 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.73. எனக்கு நேற்று போட்ட ஏவியில் விக்ரமோட ஏவி ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஏன்னா அவர் பண்ண சம்பவங்கள் அவ்வளோ 1008 இருக்குது. அதுவும் அவருக்கும் விஜய் பார்வதிக்கும் உண்டான விஷயங்கள், ஒரு பக்கம் பாண்டிங்கும் இருக்கும், ஒரு பக்கம் செம்ம சண்டையும் நடக்கும். நிறைய விஷயங்கள், எதிர்ப்புகள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. விஜய் பார்வதிக்கு விக்ரம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் விஜய் பார்வதிக்கு இவருக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும், ரொம்ப அழகானது. அதை நேற்று போட்டிருந்தாங்க அந்த ஏவியில். பார்க்கும்போது செம்ம சம்பவமாக இருந்தது. அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு பார்வதிக்கிட்ட வெளியே போய் பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடி இந்த பிக் பாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு. அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? விக்ரம் டைட்டில் எடுக்க வாய்ப்பு இருக்கான்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,278 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.61. ஸோ அரோரா லாஸ்ட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு தான் நேற்று போடப்பட்ட ஏவியில் ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அரோரா பயங்கரமாக மாதம் டைட்டில் வின் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. இங்கே அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் லாஸ்ட்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியல் ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்குலாம் தகவல் வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா அஃபிஷியல்னு வெளியே நிறைய, அதாவது உண்மையான விஷயங்கள் வராது, சரிங்களா? இந்த அன்அஃபிஷியல் வச்சு தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அரோராக்கு என்ன நடக்க போகிறதுன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு பிக் எக்ஷனில் மதியானமே போட்டாங்க அரோரா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதெல்லாமே நேற்று நடக்கவே இல்லை. ஸோ இனிமேல் தான் நடக்க போகிறது. இன்றைக்கி என்னென்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அரோராக்கு இந்த பிளேஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கமருதனோட ஃப்ரெண்ட்ஸில், அதுவும் முக்கியமாக ஜான் ஃபுல்லாக அரோரா பற்றி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கார். கமருதன்கிட்ட ஃபுல்லாக டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,07,805 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிடும் யார் இந்த சீசன் 9ஓட டைட்டில் வினர் அப்படின்ற விஷயங்கள். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், யார் டைட்டில் வினராக வரப்போகிறார்கள் என்று. இந்த வீடியோவில் இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் உங்களுக்கு நான் ஒரு இறுதி வணக்கத்தை வைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம போட போகிறது கிடையாது, இதோட அடுத்த வருஷம் தான். பட் மற்ற வீடியோஸ்லாம் வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்கள் எல்லாருக்கும் நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. திட்டினவங்களுக்கும் நன்றி.
ஏன்னா எல்லாமே அதாவது பிரியாணி சாப்பிடும்போது பழுது சாப்பிட்ணும், அதுவும் சாப்பிடணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. பாய் நண்பர்கள்.